வணக்கம். வணக்கம். இப்போ சமீபமாக கொஞ்ச நாளாக ஆன்லைனில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்னென்னா, சீமான் பிரபாகரன் சந்திப்பு மிகவும் பல வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது போலியானதுன்ற அந்த புகைப்படத்தை மாஃப் பண்ணவர், அதாவது போலியாக எடுத்தவர் பேட்டி கொடுத்துருக்காரு. சீமான் என்கிட்ட தான் கொடுத்து அதை ஒட்ட வச்சு கொடுக்க சொன்னார். யார் அந்த நபரு? சங்கர் ஏதோ பேர் சொல்கிறாங்க. சங்கரகிரி ராஜ்குமார் ஒருத்தர். அவர் ஒரு இயக்குனர் சொல்லி காமிக்கிறான். சரியா? அதையும் சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. அவர் தான் சொல்கிறேன். அப்போ சீமானோட கூட்டு வெளியாயிடுச்சு. அந்த சங்கரகிரி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய நபருடைய யோக்கியம் என்னன்னு போயணும். அந்த ஆளை கூட பார்த்ததே கிடையாது. வெங்காயம் ஒரு திரைப்படம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, நீங்க என்ன சொல்லணும்? இயக்குனர் சங்கரகிரி ராஜ்குமார் சொல்லாம கொளத்தூர் மணியோட அல்லக்கைன்னு சொல்லி வச்சுக்கவேன், இவனா நம்பியிருப்பானா? இப்ப சீமான் அவருடைய சமீபத்திய ஈவே ராமசாமிக்கு எதிரான, பெரியாருக்கு எதிரான தீவிரமான பரப்புரைகள்னால பெரிய அளவில் நொந்து போய் அழுதுகிட்டு இருக்கிற நபர் யாரு? வீட்டில் உட்காந்து ஓட அழுகிறது ஒன்று கொளத்தூர் மணி, இன்னொன்று கோவை ராமகிருஷ்ணன். இந்த ரெண்டு பேரும் கூப்பாடு போடுகிற இந்த நேரத்தில் அந்த கும்பல் இப்போ போராட்டம் நடத்துது. அந்த போராட்டத்திலிருந்து வந்த நபர்களுடைய குரலை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? என்னாலும் சொல்லுவீங்க கேட்கிறேன். அது எதிர்குரல் தானே. அவன்கிட்ட என்ன உண்மை வரும்? போராட்டம் நடத்த வந்தவன் என்னன்னு சொல்லி போராட்டம் நடத்தணும். சீமான் அவர்கள் சொன்னது என்ன, அதுல உண்மை என்ன, அது ஈவே ராமசாமி சொன்னாரா இல்லையா, அந்தந்த வருடங்கள்ல விடுதலை நாளிதழ என்ன பேசினார், என்ன எழுதினார் சொல்லிதான் சொல்றோம். எனவே அதை வச்சு பேச வக்கு இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, தன்னுடைய அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு, நான் இயக்குனர், என் பேர் சங்கரகிரி ராஜ்குமார், நான் 5 வேளாத்துக்கு இருந்தேன், அந்த நேரத்தில் இவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் எடிட் பண்ணி கொடுத்தேன், வெக்கமேலா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கொளத்தூர் மணியோட அல்லக்கை, நான் தீக்கா கும்பலுக்கு தீவிரமா வேளாத்துக்கு தெரியறேன், நான் அது பின்னாடி சுத்திட்டு தெரியறேன், பல வருஷமா அது பின்னாடி அலையிறேன், அந்த அடையாளத்தெல்லாம் மறைச்சிட்டு இப்போ நிக்கிற. நீங்க பேஸ்புக்ல போய் இந்த சங்கரகிரி ராஜ்குமார் தேடுங்க, நான் சொல்ல தேவையில்லை, அவரே போட்டிருக்காரு, நான் கொளத்தூர் மணி அவரால் தான் என்னோட வாழ்க்கை கிடைச்சிச்சு, நான் யாரோட ப்ரொஃபைல வச்சது கிடையாது, கொளத்தூர் மணியோட ப்ரொஃபைல தான் வைக்கிறேன். இவர் யாரை வச்சு எடுக்கிறாரு? ராஜ்குமார் வச்சு எடுக்கிறாரு. பயாஸ்கோபான்னு ஒரு படம், அந்த புகைப்படத்துக்கு யாரு ரிவ்யூ கொடுக்குறா? சுபவீர பாண்டியன். சேர்க்கையை பாருங்க, சுபவீர பாண்டியன், அதுக்கப்புறம் கொளத்தூர் மணி, ராஜ்குமார், இதெல்லாம் என்ன சேர்க்க? எல்லா போஸ்டும் பெரியாரை பற்றியே போட்டிருக்காரு. எனவே இந்த கும்பலிருந்து வரக்கூடிய கருத்துன்றது இல்லை ஒரு குற்றச்சாட்டுன்றது எப்படி ஏற்றுக்க முடியும் நான் கேட்குறேன். கொளத்தூர் மணியோட நண்பர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் பொய் தான் சொல்றார் அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும்? இது நியாயமான கேள்வி. வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, வைக்கக்கூடிய நபரை பத்தி பார்த்தாச்சா, வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் வரும். அவரு சொன்னார்ல, அந்த புகைப்படத்தை நாங்கள் இணைச்சு கொடுத்தோம்னு, அதோட ஒரிஜினல் புகைப்படம் எங்க கிடைக்கிறது அப்படி நாங்கள் தேட ஆரம்பிச்சு, நெட்ல கிடைக்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணியாச்சு. அதெல்லாம் நம்ம செக் பண்ணா கரெக்டாக இருக்காது, நெட்ல இருக்கிறத எடுத்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிடுவான்றக்காண்டி அவங்க அம்மா இருக்கக்கூடிய அவங்க சொந்த ஊருக்கு போய் அந்த புகைப்படம் இருக்கு இல்லையா, அவர் ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்காரு, அந்த புகைப்படத்தை எடுத்தாச்சு. அந்த புகைப்படத்தை எடுத்து நாம ஃபாரன்சிக், அதாவது போட்டோ ஃபாரன்சிக்னு ஒன்று இருக்குது. அதாவது புகைப்படங்கள் பழைய புகைப்படங்களாக இருந்தால் கூட அதை இணைச்சோ இல்லை தவறான முறையில் வச்சோ மிரட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. எனவே அந்த புகைப்படங்களை முழுமையாக ஆய்வு பண்ண வேண்டியது அவசியம். அதில் பல மெத்தட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிக்சலாக ஆய்வு பண்ணிடுவாங்க. அதோடைய கலர் ஸ்கேலிங் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாத்தையும் வச்சு எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, எப்போ இணைச்சாங்க, எப்படி இணைக்கப்பட்டது, எப்படியான டூலை வச்சு இவங்க இணைச்சாங்க, இது எல்லாத்தையுமே ஒரு ஃபோட்டோ முழுமையாக அனலைஸ் பண்ணி வெளியே கொண்டு முடியும். அந்த முழு ரிப்போர்ட்டும் வாங்கியாச்சு. யாரு? சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்கள் சந்திச்சதா ஒரு புகைப்படம் இருக்குல்ல, அந்த புகைப்படத்துக்கான முழு போட்டோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நான் தர தயார். அது 100% உண்மையானது, அது பொய்யே இல்லை. எனவே அந்த புகைப்படம் சங்கரகிரி ராஜ்குமார் கிடையாது, எந்த நபராலும் எடிட் செய்யப்பட்டது கிடையாது. அது 100% அந்த காலகட்டத்தில் இந்த பிலிம் ரோடு இல்லையா, அதன் வழியாக ஆக்கப்பட்ட ஒரு புகைப்படம். இது 100% நிரூபிக்க முடியும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டால. இப்போ நான் ரிப்போர்ட் தரேன், எங்க இந்த அறிவாளியை யாரு போட்டோ நான் எடிட் பண்ணி சொல்றால, அவனை கொண்டு வந்து அந்த ரிப்போர்ட் தர சொல்லி பார்ப்போம். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் மட்டும் தர சொல்லுங்க, எதுக்கு நீ குற்றச்சாட்டு வைக்கிற? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பாருங்க, இந்த போட்டோ எடிட் செய்யப்பட்டது அப்படி நிரூபிச்சுட்டு போ. அப்ப இதெல்லாம் அவதூறு பரப்புற வேலை தானே. சரி, எந்த காரணத்துக்காக இப்போ இந்த விஷயத்தை திமுகவோ இல்லை வேற யாரு இதை எடுக்கிறாங்களோ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்? அவதூறு பரப்புறதா? எல்லா காலமுமே அவதூறு பரப்புறது ஒரு வேலை. அதாவது ஈவே ராமசாமியை பத்தி பேசியாச்சு, எப்படி இதை திசை திருப்புறது? நேரா போய் மிரட்டி பார்த்தோம், அதுலயும் அசிங்கப்பட்டுட்டோம், அதுலயும் அவமானப்பட்டுட்டோம். லாஸ்ட்ல உட்காந்து கொளத்தூர் மணி ஒப்பாரி வச்சிருப்பாரு. அப்ப சங்கரகிரி ராஜ்குமார் போன்றவருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே, சன் டிவி போன்ற நிருபர்களுக்கு போன் பண்ணி எல்லா செய்திகளும் வாங்க, நான் ஒரு செய்தி புதுசா தர மாதிரி தரேன், அதை எடுத்து பார்ப்பீங்க. அது என்னது? அந்த போட்டோவே போலிங்க, நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றானா, டக்குனு சட்டையை பிடிச்சி நிருபர்கள் என்ன கேட்கணும்? அது போலின்றது என்னடா ஆதாரம் கேட்கணுமா இல்லையா? ஆதாரம் கேட்ட நானே ஆதாரம், இதெல்லாம் ஒரு ஆதாரமா? நான் கேட்கிறேன். நீ ஆதாரம் சொல்றவன் அந்த போட்டோ எடுத்துக்கொண்டு போய்
அதனுடைய முழு ஆய்வு அறிக்கையில கொடுக்கணும். அந்த போட்டோ எந்த அளவுக்கு போலியானதுன்றத ஒரு நிபுணர்கள், புகைப்பட ஆய்வாளர்கள், நிபுணர்கள் இல்லையா, அது முழுமையா ஆய்வு பண்ண ஒரு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் நீ கொடுத்தேன்னா நான் ஏத்துப்பேன். இவன் குற்றச்சாட்டு வைக்கிறேன், வெக்கமே இல்லாம மீடியா பரப்பிக்கிறீங்க. சரி, அப்ப இன்னைக்கு பேட்டியில வந்து பாத்தீங்கன்னா சீமான் என்ன சொல்றாருன்னா, நான் பிரபாகரனை சந்திக்கவே இல்லை. ஆமா, அப்படிதான் சொல்ல முடியும். பிரபாகரனை சந்திக்கவே இல்லை. இப்ப என்னடா பிரச்சனை? இப்ப என்ன பிரச்சனை? பிரபாகரன் சந்திக்கல, அது புகைப்படமா பிரச்சனை? பிரச்சனை என்னன்னா, ஈவே ராமசாமி பேசினார். ஈவே ராமசாமி தமிழர்களுக்கு எதிராக பேசினார். ஈவே ராமசாமி தமிழ் அழிவுன்னு சொன்னார். ஈவே ராமசாமி தமிழ் சனின்னு சொன்னார். ஈவே ராமசாமி தமிழ் மக்கள் தமிழ் படிக்காம விட்டொழிவுன்னு சொன்னார். இது பிரச்சனையா இல்ல அது பிரச்சனையா? நான் கருத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறேன், நான் விவாதத்தோட நிக்கிறேன், நான் ஆதாரத்தோட நிக்கிறேன். இங்க கருத்து யோசனை நடந்து இருக்கும்போது உனக்கு அவதூறு பரப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஒன்று நியாயம் கிடையாது, விவாதம் கிடையாது. இத்தனால ஊரை ஏமாத்தி இருந்த அந்த ஊரை ஏமாத்துறது அம்மனமா ஆக்கியாச்சு. அதன் விளைவாக நீ அவதூறு பரப்ப முயற்சி பண்ற. நீ சொன்ன கருத்தை பத்தி பேசுறானா அதை விட்டு போட்டோ எடுத்து வந்துட்ட. ஆனா 15 வருஷம் இந்த போட்டோவை நீ திருப்பி வந்துட்டீங்களா? சரி, சந்திக்கவே இல்லை, அதை விடு. இப்ப இதுக்கு வா, அதை தெளிவா கேட்கிறாருல சீமானு, வா இதுக்கு பேசுன்றேன். அதை பேசுறதுக்கு துப்பு இல்ல. சரி, இப்போ நீங்க இந்த வெங்காயம் டைரக்டரை விட்டுருங்க. அடுத்து நம்ம இப்ப பிரபாகரனோட அண்ணன் மகன் அவர் வந்து இப்ப நேற்று வந்து நியூஸ் 18க்கு பேட்டி கொடுத்தாரு. இங்க பிரபாகரனுக்கு அண்ணன் மகன், தம்பி மகன், சித்தப்பா மகன், ஒண்ணு விட்டு சித்தப்பா மகன் மரியாதை கிடையாது. பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு ஈழ போராட சம்பந்தமா போராடணும்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நமக்கு எதிர்ப்பு இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம், மாறுபட்ட கருத்து இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஓரமா வைங்க. ஏன்னா எனக்கு மாறுபட்ட கருத்துலாம் உண்டு, அதெல்லாம் ஓரமா வைங்க. இப்ப அதுக்காக போராடி உயிர் நீத்த ஒரு நபருடைய சித்தப்பா மகன், பெரியப்பா மகன், இவங்களாம் என்ன விதமான தகுதி இருக்கு? அவரோட களத்துல நின்றவங்க நான் கேட்கிறேன். களத்துல நின்ற நபர்கள், அதெல்லாம் அது உள்ளே நின்ற நபர்கள், அது சம்பந்தப்பட்ட நபர்கள், இதை வேணா ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா மகன், 2 விட்டு மச்சினி மகன், இவங்கெல்லாம் கூட்டி வந்து பிரபாகரனுக்கு உறவுல இருக்க எல்லாருமே பிரபாகரனுக்கு சார்பாக பேச முடியுமா? எனவே தான் சொல்றேன், ஒரு அவதூறு பரப்பு முடிவு பண்ணிட்டானுங்க. ஈவே ராமசாமி பத்தி பேசின ஒரு உண்மைக்கு மாறா எந்த உண்மையை எடுத்து வைக்க முடியல. அப்ப அவதூறு பரப்பு இந்த பழக்கம் ஈவே ராமசாமி காலத்துல இருந்து இருக்குது. அதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு வச்சுக்கவேன், அதுக்கு நீங்க பேச முடியல, அவனை பத்தி அவதூறு பரப்புறது. இதுதான் இவங்களோட பகுத்தறிவு. உங்களுக்கு பகுத்தறிவு, உண்மை பேச வழி இல்லைன்னா இது பேர் பகுத்தறிவா? உண்மை பேச வக்கு இல்ல, ஒரு அவதூறு பரப்ப தூண்டுதுன்னா, அது யாரையாவது கூட்டிட்டு வந்து தூண்டுதுன்னா, இந்த கூட்டம் மாதிரி ஒரு பித்தலாடு கும்பல் ஏதாவது உண்டா? இல்ல, இப்ப பிரபாகரனோட அண்ணன் மகன் பத்தி நான் எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னா, கடந்த காலங்களில் வந்து சீமான் அவர்கள் வந்து பிரபாகரன் குடும்பத்தோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு பல பேட்டிகள்ல பல இடத்துல பேசியிருக்காரு. பிரபாகரனோட அவர் நிறுத்தி இருந்தாருன்னா நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா பிரபாகரன் குடும்பத்தோட பல தொடர்புகள் இருக்குதுன்னு நிறைய பேட்டி கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த கேள்வியை இப்ப இதை நோண்ட வேண்டிய அவசியம் இன்னைக்கு என்ன வருது? இத்தனை நாள் நோண்டாம இன்னைக்கு எதுக்கு நோண்டிக்கிறீங்க எல்லாரும்? அப்புறம் ஈவே ராமசாமி சம்பந்தமா கருத்து முன் வச்சிட்டார்ல, ஈவே ராமசாமி சொன்னாரா சொல்லலையா? பொட்டு அடிச்சவா பேசு, தமிழ் அழின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கு வாடா, அதுக்கு வாங்கினா எவ்வளவு வரவே மாட்டீங்க. அதை விட்டுட்டு நேரா போய் இதுக்குள்ள உட்காந்து அவதூறு பரப்பிக்கிறீங்க. குளத்தூர் மணிக்கோ இல்லாட்டி கோவை ராமகிருஷ்ணனுக்கோ திராணி தெம்புடு ஒன்று இருந்தா நேரா உள்ள இறங்கு. சுபவீர பாண்டியன் ஏய் விட்டது சுபவீர பாண்டியன். நான் சொல்றேன், இந்த சங்கரகிரி ராஜ்குமார் ஏய் விட்டது சுபவீர பாண்டியனோட ஐடியாவா இருக்கும். சுபவீர பாண்டியன் தான் இப்படியான புது புது ஐடியா வரும். அதாவது திருமணம் கடந்த உறவுகள் இப்படியான ஐடியாவா தெரியவான்னு வச்சுக்கவேன். உட்காந்து யோசிக்கிறாரு, எப்படி திமுக குடும்பம், அது கருணாநிதி குடும்பத்துக்கு எப்படி வக்காலத்து வாங்குறது, எப்படி முட்டு கொடுக்கறது. இது ஒரு பொழப்பு. இந்த ஓசி சோறு சாப்பிட்றதுனால வர வினை. ஓசி சோறு சாப்பிட்டு வாழ்வோம்னு நினைச்சாலே இப்படிதான் யாருக்காவது முட்டு கொடுத்துக்கிட்டே வாழ வேண்டியிருக்கும். முட்டு கொடுக்கறத விட்டுட்டு ஈவே ராமசாமி பேசினா சொல்லிட்டு போடுதானே. சீமானோட இருந்த ராஜீவ் காந்தியை இப்போது வந்து அந்த புகைப்படத்தை ஆர்டிஸ்ட்க்கு நான் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்ப அதையும் நம்ம வந்து போலின்னு சொல்லலாமா? 15 வருஷம் 2004 2003 அந்த காலகட்டம் நான் காலேஜ் படிக்கும் போது அப்பயே சீமான் அவர் களத்துல இருந்த காலகட்டம்னு வச்சுக்கோங்க. அந்த நேரங்களுக்கு முன்னாடியே கூட புகைப்படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியே அந்த டைம் வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, 2005 2006 இந்த புகைப்படம் வச்சுக்கோ, ஹார்ட் டிஸ்க் வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்க, உனக்கு தான் அறிவு கடை இருக்கு. ஏன் அந்த நேரத்தில் ஹார்ட் டிஸ்கோட அதிகபட்சம் இருக்குல்ல, அது 40 GB இருக்கும். எது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிறதே. எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லாம் அவ வச்சுக்கிற பழக்கம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பென்ட்ரைவ் கிடையாது. அப்ப சிடி தான் இருக்கும், டிவிடியே கிடையாது. அப்ப இவன் என்ன ஹார்ட் டிஸ்க்? ஹார்ட் டிஸ்க் எதுக்கு? ஒரு புகைப்படத்தை எடிட் பண்றதுக்கு ஹார்ட் டிஸ்க் எதுக்கு நான் கேட்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு டெக்னாலஜிக்கல் அறிவு இருந்தா ஒரே ஒரு புகைப்படத்தை எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுத்தாரா? நான் கேட்கிறேன். என்ன மாதிரி பொய் சொல்லிட்டீங்க? பொய் சொல்லு கிளம்பிட்டோம். இப்போ என்ன வேணா பேசலாம்ல, என்ன வேணா பேசிக்க தெரியுமா? வாயில வந்தாலும் பேசுவோம். இப்ப சமீபத்தில் இந்த சீமானோட நடவடிக்கை பிடிக்காம அவருடைய கட்சியில இருந்து தினமும் நிறைய பேர் மாற்று கட்சிக்கு போறாங்க. இன்னைக்கு கூட ஒரு 3000 பேர் திமுகவில் போய் சேர்ந்துருக்காங்க. 3000 பேர் பிரிச்சு கேட்க வேண்டியதானே, கொஸ்டின் கேட்க வேண்டியதானே, யார் யார் எங்கேருந்து வந்தீங்கன்னு. அது வரைக்கும் எங்கேருந்து வரணும்னு தெரியாது. இவங்களுக்கு ஒரு மாய உலகம் தேவை. ஒரு படம் அவதூறு பரப்பியாச்சா, இன்னொன்று
ஈவே ராமசாமி இப்படி பெருசுனால சீமான் கட்சியில இருந்து இவ்வளவு வெளியே வந்துட்டாங்க. அவனு ஒரு மாய தோட்டத்தை உருவாக்குவான். இந்த பொழப்பெல்லாம் செய்யறாங்க, நல்லா ஆனா அடி வாங்குறாங்க, வலிக்காத மாதிரியே காமிச்சுக்கணும் இல்லையா? அதுக்கு இந்த 3000 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்றது. அதுல சில பேர் சீமான் அவருடைய கட்சியில இருந்து வந்திருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. சீமானுக்கு விழுந்த 36 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓட்டுன்றது சீமான்ற ஒரே நபருக்காக விழுந்தது. அவர் பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்துக்காக விழுந்தது, அவர் பேசக்கூடிய தமிழ் சித்தாந்தத்துக்காக விழுந்தது, அவர் நிற்கக்கூடிய கொள்கைக்காக விழுந்தது. வேற எவனுக்கு இங்க மரியாதையே கிடையாது. நான் சொல்றேன், அந்த ஓட்டுன்றது முழுக்க முழுக்க சீமான் களத்துல மக்கள்கிட்ட பேசி கடந்த 20 வருஷத்துக்கு மேல தமிழ் தேசியத்தை பேசி அதனால் உருவான உணர்வு ஓட்டத்தை தவிர இந்தந்த நபர்களால் அந்த பகுதியில் சேகரிக்கப்பட்ட ஓட்டு கிடையாது. நீங்க அந்த கட்சிக்கு கட்டமைப்பே இருக்காது ஒரு சில கிராமங்கள், ஆனா ஓட்டு விழுகும். ஏன்னா சீமானை பிடிச்சி. எனவே எத்தனை பேர் போனாலும் சரி, போற மாதிரி கணக்கு காமிச்சாலும் சரி, சீமானுடைய ஓட்டு குறைய போறதே கிடையாது. அதுவும் இந்த விவகாரத்துக்கு அப்புறம், ஈவே ராமசாமி விவகாரத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6% ஓட்டு கூடுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 2 நாளாவா பார்த்தீங்கன்னா சென்னை முழுக்க வந்து ஒரு போஸ்ட் ஓட்டி இருக்கு. என்னன்னா, அண்ட புழுவனோடு இனி இருக்க போவதில்லை, மானங்கெட்டவனோடு இனி இருக்க போவதில்லை. இந்த போஸ்டர்லாம் விடுங்க, இந்த போஸ்டர் ஏன் ஓட்டிட்டாங்க? திமுக கொடுத்துருப்பாங்க காசு. உங்களுக்கு ஏதோ 4 போஸ்ட் ஓட்ட சொல்லுவா? உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உன்னோட தொழில் செஞ்ச நான் உன்னை வீட்டில் வெளியே போறேன் அப்படின்னு போஸ்ட் ஓட்ட சொல்லுவா? குளத்தூர் மணி கூட நேற்று வரைக்கும் இருந்தேன், இன்னுமே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் ஓட்டவா? இதெல்லாம் ஒரு ஆதாரமா? இதான் சொல்லல, திமுக காரனுக்கு அவதூறு பரப்பு முடிவு பண்ணிட்டான். அதுக்கு என்னென்ன வழியை எத்தனையும் தேடுறேன், நிருபர்களை கூப்பிடுறான், போலி புகைப்படம்ன்றான், அந்த பக்கம் கூட போய் கட்சிக்காரங்களை விலகிறான்றான், இந்த போட்டு போஸ்ட் வச்சு அந்த கட்சிக்காரனை ஒட்டுறான்றான். எல்லாமே நீ தானே பண்ற. ஏன்னா உன்ட ஆதாரமே இல்லை, உன்ட ஒரு உண்மை இல்லை. அந்த ஆள் தர்மடி கொடுத்துருக்கான். யாரு? சீமான் தர்மடி உங்களுக்கு கொடுத்துருக்கான். அதுக்கு வக்கு இல்லாம அது வழி தாங்க முடியாம நீ ஏதோ பண்ணிட்டு செய்யற. உனக்கு நேர்மையும் இல்லை, அரசியல் துப்பும் இல்லை. எனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில், ஈவே ராமசாமி விவகாரத்தில் நல்ல சமத்தியா சீமான்ட்ட அடி வாங்குறாங்க. அது 100% உண்மை. அந்த வழி தாங்க முடியாம அந்த வழியை மறைக்கிறதுக்காக தான் குளத்தூர் மணியில் ஆரம்பிச்சு இந்த சங்கரகிரி ராஜ்குமாரில் தொட்டு ஒவ்வொருத்தரா கிளப்பி விடுறாங்க. இன்னும் என்னென்ன கிளப்பாலும் எல்லாத்தையும் கிளப்பாங்க. போஸ்ட் அடிச்சு ஒட்டுறாங்க, அமெரிக்கால இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, முன்னாள் பிரபாகரனுடைய தோழர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, கனடால இருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது ஆரம்பிக்கிறாங்க இல்லை எப்படி பாருங்களேன். ஏன்னா முழுக்க முழுக்க சீமான தனிப்பட்ட வகையில தனிச்சு பிரிச்சு அதை வச்சு குழப்போம். லாஸ்ட்ல பெரியாருடைய கருத்தை பத்தி பேசுறது இவங்களுக்கு துப்பு இல்லை, தெரிஞ்சு போச்சா? அதை பத்தி என்னன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு வக்கு இல்லை. அந்த ஆள் மேடைக்கு கூப்பிடுறேன், போற துப்பு இருந்தா போன்ற அவர் தெளிவா சொல்றாரு. பெரியாருடைய கருத்துக்களை சொல்லி நீ அரசியல் பண்றான், போட்டு கேள்ற, நான் வரடான்ற போ. அதுக்கு துப்பு இல்ல. இங்க வந்து போட்டோ சரியில்லை, அங்கிட்டு போய் போஸ்ட் ஓட்டுற, இங்கிட்டு போய் ஆள்லாம் பிரிச்சுட்டாங்கன்ற. எனவே இந்த விஷயத்துல சீமான் தூக்கி போட்டு மிதின்னு திமுக மிதிச்சுக்கிட்டு இருக்காரு. திராவிட கும்பலே கதறானுங்க. அந்த வழியை மூடி மறைக்கிறது தான் போஸ்ட் ஓட்டுறியா, ஆள் சேர்க்கிறியா, இன்னும் கூட அவதூறு பரப்புறேன் தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ பதிவோட இறுதியா என்னன்னா, இப்போ இந்த மாதிரி பெரியார் பிரபாகரன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இறுதிக்கட்ட என்ன நிலவரம் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? பிரபாகரன் பெரியார்னு சொல்ல முடியாது. தமிழ் தேசிய கருத்தியல்ல ஈவே ராமசாமியோட கருத்தை எடுத்து இவங்க சண்டை போடுறாங்க. வேற எல்லா கருத்துக்கும் அவங்க சண்டை போடல. தமிழ் மொழியை அழிவுல நீ இங்க இருக்கக்கூடாது. எந்த ஒரு லாங்குவேஜ், எந்த ஒரு மொழி சம்பந்தப்பட்ட உணர்வாளர்களும் இதை ஏற்றுப்பாங்க. ஏன்னா நேற்று மொழிபோர் தியாகிகள் அவ்வளோ பேர் இறந்தவங்களோட வரலாறு அழிச்சிட்டு அண்ணா தான் தமிழ்நாடு மாற்றினாரு அப்படின்னு ஒட்டுமொத்த வரலாறே மாற்றிடுங்க. இவங்க இப்போ மொழிப்போர் தியாகிகளுடைய வரலாறு அழிச்சாங்க, தமிழ் இயக்கங்களுடைய வரலாறு அழிச்சானுங்க, எல்லாத்தையும் இவங்க கிளிக்கிட்டாங்க. அப்போ இந்த வழியோடு நிற்கக்கூடிய சீமான் அவர்களுடைய அந்த பேச்சில் கூட உண்மை இருக்குல்ல, அந்த உண்மை தீவிரமாக போய் சேரும். இது வரைக்கும் ஈவே ராமசாமியை பற்றியான பின்பம் எப்படி எப்படிலாம் யோசிச்சுக்கிட்டாங்களோ, முக்கியமாக சீமானை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட நபர்கள். அவங்க எல்லா பேருக்கும் ஈவே ராமசாமியை பற்றின ஒரு முக்கியமான விழிப்புணர்வை தீவிரமாக ஏற்படுத்துறதா சீமான். அதனால இவங்க பெரிய அளவில் பதட்டப்படைகிறாங்க. இது மேலும் மேலும் போச்சு வச்சுக்கவே, ஈவே ராமசாமிக்கு ஏற்கனவே பிம்பம் போய் ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு போய் ஈவே ராமசாமி சிலை இருக்குல்ல, அதை பிடிங்கி கொண்டு போய் அறிவாலயத்தில் போறதுக்கு நேரம் வராது. அது எல்லாத்தையும் பிடிக்கி நீனே வச்சுக்கோ, நாங்கள் எதிராக வச்சுக்கணும், உனக்கு பிடிக்கணும் ஓ வீட்டில் வச்சுக்கோடா, நாங்கள் இருக்கிற பொது இடத்துல வைக்கணும், தூக்கிட்டு போட உன் சிலையை அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் நெருங்கிடும். அது வந்துருச்சு வச்சுக்கவே, திராவிட அரசியலே காலி கடை. திராவிட அரசியலே பிடிங்கி போடுற வேலையை சீமான் ஆரம்பிச்சிருக்காரு. அது பெரியாட்டிருந்தே ஆரம்பிச்சதுனால இவங்க பதட்டப்பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது அடுத்த கட்டமாக வளருமே தவிர இது கீழே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான அவதூறு பரப்புற வேலையில இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே அவங்க தோல்வி முகத்தை காட்டுது. எனவே இது அடுத்த கட்டமாக வளர வளர சீமானவர்களுடைய பரப்புரை, அவர் மீதான நம்பிக்கை, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை அது தீவிரமா பரவும். சீமானவர்களுடைய பல கருத்துக்களை எதிர்த்துருந்த எங்களுக்கே ஈவே ராமசாமி அடிக்கும்போது நியாயம் தான் நிக்க தோணுதுல. அப்ப எவ்வளவு பேருடைய நம்பிக்கை இவர் பெறாரு.
அவருடைய ஓட்டு வங்கியில இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஈவே ராமசாமினா யாரு, பெரியார்னா யாருன்னு சேர்த்துட்டாரு. இதையும் தாண்டி கொண்டு சேர்க்கிற வேலை இவங்க பார்த்துருக்காங்க. கேட்டா என்ன பிரச்சனை சீமா எதுக்குறாங்க. அதையும் தாண்டி ஈவே ராமசாமியுடைய உண்மையான முகத்தை உடைக்க அவருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் 6-7% ஓட்டு கூடும். இதை விட ரொம்ப முக்கியம் சொல்லவா, கொள்கை தலைவர் பெரியார் கிட்ட வரால விஜய், அந்த ஆளுக்கு செமத்திய சாத்து இருக்கு. நன்றி. நன்றி.